வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம் 6வது நாள் கிளாஸு. நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கோணங்கள் பத்தின ஒரு சின்ன விளக்கம் மாரி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேந்திரங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். கேந்திரம் அப்படின்னா, ஜென்ரலா மூல நூல்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ராசி கட்டத்துல ஒரு கேந்திரமாவது வலுப்பெறணும். அப்பதான் வந்து ஜாதகம் வந்து நல்ல ஜாதகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளோட கான்செப்ட் என்னன்னு பார்க்குறப்ப, அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 கேந்திரங்களாவது வலுப்பெறணும். இல்ல 2 கேந்திரங்களாவது வலு இழக்கணும். அது ஏன் அப்படி அந்த கான்செப்ட்ல நம்ம பேசுறோன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆ அது எல்லாத்துக்கும் முன்னாடி கேந்திரம்னா என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இத ஒரு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல முதல் கேந்திரம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில பார்த்தாலும் சரி, இல்ல உங்களோட லக்னத்துக்கு பார்த்தாலும் சரி, 1, 4, 7, 10ன்றது வந்து முதல் கேந்திரமா நம்ம எடுத்துப்போம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறப்ப மேஷம் தான் ஃபர்ஸ்ட்டா வருவாங்க இல்லைங்களா? ஸோ மேஷம் வந்து முதல் கேந்திரமாகும். மேஷத்த தொட்டு 1, 2, 3, 4 4வது இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகம் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கடகத்துலேருந்து நம்ம மறுபடியும் 1, 2, 3, 4 நின்னா துலாம் வருவாங்க. அது வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 7வது ராசியா வருவாங்க. மறுபடியும் துலாம் ஒரு ஃபர்ஸ்ட் இடமா வச்சுட்டு 1, 2, 3, 4 நின்னீங்க அப்படின்னா மகரம் வருவாங்க. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது இடத்துல அவங்க வருவாங்க. ஒரு கேந்திரம் அப்படின்னா 1, 4, 7, 10 அப்படின்றது முதல் கேந்திரமா சொல்ல முடியும். அதே மாதிரி 2வது கேந்திரம், அதாவது மேஷ லக்னத்துக்கு அடுத்த வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். ரிஷபத்தை வந்து பாத்தீங்கன்னா 2வது கேந்திரமா எடுத்துப்பாங்க. ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 பேருமே வந்து 2வது கேந்திரத்துல வருவாங்க. அடுத்து 3வது கேந்திரம் மிச்சம் இருக்காங்க இல்லைங்களா, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்க வந்து 3வது கேந்திரமா வருவாங்க. லக்ன ரீதியா பார்த்தாலும் சரி, இல்ல கேந்திர ரீதியா பார்த்தாலும் சரி, கேந்திரங்கள் 3 தான் வரும். பட் ஆனா கோணங்கள் 4 வரும். கோணங்கள் 4 வரும், கேந்திரங்கள் 3 வரும். உங்களோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டை இந்த கேந்திரங்கள் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. கேந்திரத்துல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு ஒருமித்த எண்ணங்களுடைய, அதாவது ஒருமித்த கிரகங்கள் வந்து சேர்ந்து வராது. ஒரு கேந்திரத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆகாய தத்துவத்தை தவிர மித்த 4 தத்துவங்கள் உள்ள இருப்பாங்க. நீர் ராசி இருக்கும், நெருப்பு ராசி இருக்கும், காற்று ராசி இருக்கும், அதே மாதிரி நிலராசியும் இருக்கும். எல்லா விதமான தத்துவங்களும் ஒரு கேந்திரத்துக்குள்ள வர்றதுனால கேந்திர திசைகள், கேந்திர தசாபுத்திகள் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்து இருந்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேந்திரத்தை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒண்ணு வரும். அதை நம்ம என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கேந்திரம்னா என்ன அப்படின்றது நம்ம பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். முதல் கேந்திரம் போட்டுட்டு 1, 4, 7, 10 வந்து 1வது கேந்திரம், 2, 5, 8, 11 2வது கேந்திரம், 3, 6, 9, 12 வந்து 3வது கேந்திரம் அப்படின்ற மாதிரி வரும். இந்த 4 தத்துவங்களும் இந்த 3 கேந்திரத்துக்குள்ள அடைபட்டு அதோட வேலைகள் செய்யும். கேந்திரங்கள் இவ்வளவுதான். பேசிக் ஆஸ்ட்ராலஜி பேசிக்கு இவ்வளவுதான் கேந்திரங்கள் வரும்.